இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும்? கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல. எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வருவோம். இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல, இப்ப ஒரு மந்திரி இல்ல, ஆனாலும் மந்திரி மாதிரி. நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன? ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே, அது என்னப்பா 30 பேர் விழாவா? 30 விழா, சாரிப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அந்த விழாவில் மாண்புமிகு சிஎம் அவர்கள் இந்த மாஜி மந்திரியை பத்தி உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சினதெல்லாம் நம்ம காதால கேட்டோம் இல்லையா? இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ, எதிர்கட்சியா இருந்தப்போ, அந்த மாஜி மந்திரியை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு, என்னெல்லாம் கேட்டாரு. ஐயா ஃபேக்ட் செக் நண்பர்களே, இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணணும்னு அவசியமே இல்ல. யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க, தெரிச்சிருவீங்க, மிரண்டுருவீங்க. இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா? இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் 24x7 டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மெஷினா இருக்கிறாராம் அப்படின்னு நான் சொல்லுங்க, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க.